இனிய வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம உற்சாக நியூஸ் சேனலில் நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ஒரு ஆலயம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா, இந்த ஆலயத்தில் நீங்கள் சென்று வழிபட வேண்டும்னா உங்களுக்கு புண்ணியம் அதிகம் வேண்டும்னே சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, மறுபிறவி இல்லாதவங்க மட்டும்தாங்க இந்த திருக்கோவிலில் நுழைய முடியுமா. மற்ற யார் நீங்கள் நினைத்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்துக்குள்ளே செல்ல முடியாதுங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான தடைகளை ஏற்படுத்தி தருங்க. இந்த ஆலயத்தை எங்கே அமைஞ்சிருக்கு, இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சுவாமி என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தாலும் சரிங்க, ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். சித்தர்கள் பார்த்தீங்கன்னா வழிபடக்கூடிய தெய்வம் தான் இந்த சிவன் ஆலயம். இந்த சிவன் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா மகா சித்தர்னு சொல்லக்கூடிய அகத்திய முனிவர் தாங்க இந்த கோவிலுக்கு பல முறை வர முயற்சி செய்திருக்காரு. சிவனை தரிசிக்க முடியலன்னு தல வரலாறு மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா தலைமரமாக வன்னி மரம் அமைஞ்சிருக்கு. தல தீர்த்தம் பார்த்தீங்கன்னா பிரம்ம தீர்த்தம்னு கோவிலில் கிழக்கு பகுதியில் இருக்குதான். இந்த தலத்தில் புராண பெயர் பார்த்தீங்கன்னா தேவராஜபுரன்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலில் தினமுமே பார்த்தீங்கன்னா காலையில் சூரிய பகவான் தன் ஒளிக்கதிர்களை சிவலிங்கன் மீது படர செய்து வழிபாடு செய்வாராம். அதற்கு பின்தாங்க காலை 7 மணி அளவில் தான் இந்த கோவிலுடைய நடை திறக்கப்படுது. வருடத்தில் பார்த்தீங்கன்னா 365 நாட்களுமே சூரிய ஒளி வந்து சிவன் மீது விழக்கூடிய அதிசயம் இந்த ஒரு ஆலயத்தில் நீங்கள் தரிசிக்கலாம். சூரிய ஒளி சிவலிங்கத்தின் மீது படர்வதற்கு ஏற்பதாங்க கிழக்கு வாசல் சாளாரம் போல அமைத்து கட்டியிருக்காங்க. இந்த கோவிலில் கிழக்கு நோக்கியும் விஸ்வநாதர் ஸ்ரீ ருத்ராசேஷர்னு நாக விஸ்வநாதர்னு அழைக்கிறாங்க. கிழக்கு பார்த்தாலும் கோவிலுக்குள்ள நுழைவது பின்புறமாக. மேற்கிலிருந்து நுழைவாயில் ராஜகோபுரம் கிடையாதுங்க, ஒரு சிறிய நுழைவாயில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலில் அம்பாள் பார்த்தீங்கன்னா வேதாந்த நாயகி பிரதான வளாகத்தில் தெற்கு நோக்கியவாறு அருள் பாலிக்கிறார். கொடிமரமும் இந்த கோவிலில் அமைஞ்சிருக்கு. கோவிலில் குளம் கிழக்கு பகுதியில் இருக்குதுங்க. பிரதான கோவிலில் உள்ளே தான் சிவலிங்கம் பார்த்தீங்கன்னா முழு ருத்ராட்சம் அலங்காரத்துடன் இருப்பார். 22,000 ருத்ராட்சங்கள் கொண்ட கவசமாக அமைந்திருக்குது. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ஏகமுக ருத்ராட்சத்துடன் தொடங்கி 12 முக ருத்ராட்சத்துடன் முடிக்கப்பட்டிருக்குதுங்க. மரகத கல்வுடைய ஆபரண லிங்கத்தை நான் அலங்கரிப்பதால சூரிய ஒளியுடன் தீபாராதனை நீங்க பார்க்கும்போது கற்ப கிரகமே ஜொலித்திடுமா. மேலும் இந்த ஒரு ஆலயத்துல பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறைதாக நாகர், அது நல்ல பாம்பு, இங்கு உள்ள சிவனுக்கு வில்வ பூஜை செய்து தனது தோலை சிவனுக்கு மாலையாக அணிவித்து செல்லக்கூடிய ஒரு அதிசயம் நிகழுதுங்க. கலியுகத்துல நடக்கக்கூடிய ஒரு அதிசயங்களை இதுவும் ஒண்ணுன்னே நாம எடுத்துக்கலாம். இந்த தல சிவனை தாங்க பிரதோஷத்துல தரிசிப்பது 1000 மடங்கு உங்களுக்கு புண்ணிய பலனை தேடித்தரும். கோவிலில் பார்த்தீங்கன்னா சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் பராமரிக்கப்பட்டு வருது. பிரதோஷம் தவிர மற்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா காலை 11:30 மணிக்கு கோவில் மூடப்படுதுங்க. சிவபெருமானுடைய ஆபரணத்திலிருந்து எடுக்கக்கூடிய ருத்ராட்சம் இங்கு பிரசாதமாக விற்கப்படுதான். மேலும் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா ஜனவரி 16, 2010 தான் தென்பெருமாநல்லூர்ல சூரிய கிரகணத்தின் போது நாகப்பாம்பு பார்த்தீங்கன்னா ஒன்று வில்வ இலைகளை கொண்டு சிவலிங்கத்துக்காக அர்ச்சனை செய்த அதிசயமும் ஏராளமான பேர் கண்டு கழித்திருக்காங்க. காலை 10:30 மணி அளவில் கிரகணம் தொடங்கி இருந்திருக்கா. சில நிமிடங்களுக்கு முன்னாடியே கோவிலில் பார்த்தீங்கன்னா நாகப்பாம்பு நுழைவதை சிவலிங்கத்தை மேலே படுத்திருப்பதையும் கோவில் சிவாச்சியர் கண்டிருக்காங்க. பாம்பு லிங்கத்திற்கு மெதுவாக இறங்கி வந்துட்டாங்க. அபிஷேகம் பாதை வழியாக கோவிலில் தள விரிச்சுன்னு சொல்லக்கூடிய வில்வ மரத்தை நோக்கி சென்றிருக்கு. பின்னர் அது மரத்தின் மீது ஏறி சில வில்வ இலைகளை பறித்து மீண்டும் பார்த்தீங்கன்னா சிவன் சந்ததிக்கு திரும்பி வந்திருக்கு. வில்வ இலைகளை கொண்டு சிவபெருமான் மீது விழுவதற்காக அதன் வாயை திறந்ததுக்குங்க. நாகப்பாம்பு அதோடு நிற்காம பார்த்தீங்கன்னா கிரகணம் முடியும் வரையுமே அதையே திரும்ப திரும்ப செய்து கொண்டே இருந்திருக்குதுங்க. அதன் அருகே செல்ல முயன்ற ஒவ்வொரு பக்தரையும் பார்த்து பாம்பு சீறியதான். இந்த அதிசயம் பார்த்தீங்கன்னா வீடியோவாக ஃபோட்டோக்கள் பதிவாக நாளிதழ்களை நாம் பார்த்துருப்போம். இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா நாக விஸ்வநாதர்னு பெயரில் தான் அழைக்கப்படுது. ஏன்னா பாம்புடன் எந்த ஒரு கோவிலுக்கும் தொடர்பு இருக்குதா. ஏன்னு பார்த்தீங்கன்னா
அவ்வப்போது உரிக்கக்கூடிய பாம்பு சட்டை ஆலயத்தில் காணப்படுதுங்க. விஸ்வநாத சுவாமியை வழிபடுவதால் மறுபிறவு கிடையாதுன்னு சொல்லப்படுது. மேலும் இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பழமையான திருக்கோவிலுங்க. ஆகம விதிக்கு முற்றிலும் மாற்றாக அமைத்திருக்காங்க. இங்கு எழுந்தருக்கக்கூடிய தெய்வங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா மாறுபட்ட குளத்தில் காட்சியளிக்கின்றன. மகா மண்டபத்திற்கு தெற்கு திசை நோக்கி தனி சன்னதியில் வேதாந்த நாயகி அருள்பாலிப்பா. இந்த அம்பாள் வலது காலை எடுத்து வைத்து முன்னோக்கி வருவது போல தோற்றமளிப்பாளுங்க. அம்பாள் நம்முடன் பேசுவது போல உதடுகள் பார்த்தீங்கன்னா குமுது நிலையில இருக்கும். இது வேறெங்கோ நீங்கள் காண கிடைக்காத ஒரு அபூர்வ காட்சிங்க. இங்கு வேதத்தின் உட்பொருளை உபதேசிக்கக்கூடிய பாவனையோடு இருப்பதாக சொல்லப்படுது. இந்த அன்னையை உபதேசம் கருணை பார்வையால் கல்வி ஞானத்தில் சிறந்து விளங்கலாம். இந்த ஒரு அம்பாளை தொடர்ந்து வழிபட்டிங்கன்னா, இந்த அம்பாளுக்கு வெள்ளிக்கிழமைகளை குங்கும அர்ச்சனை செய்து வழிபட்டிங்கன்னா திருமண தடைகள் அனைத்தும் நீங்கிடுங்க. அம்பாள் சன்னதியில் சில வருடங்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா தீபம் காலை 7 மணி முதல் 9 மணி வரையில் அணைவது மீண்டும் தானாக எரிவதாக இருந்திருக்கு. பெரும் அதிசய நிகழ்வாக இருந்து வந்திருக்குதுங்க. மேலும் இந்த ஒரு ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா பைரவர் 2 இடத்துல காட்சியளிப்பார். அம்பாள் சன்னதிக்கு அருகிலேயே சாந்த பைரவர்னு சிறிய உருவத்திலும், மகா பைரவர்னு பெரிய உருவத்தில், அதாவது 5 அடி உயரத்தில் காட்சியளிக்கிறார். பைரவ சன்னதிக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா சனி பகவான் காக்கை வாகனத்தோடு இடுப்புக்கு கீழே இடக்கை வைத்தபடி ஒய்யாரமாக மேற்கு நோக்கி இறைவனை பார்த்தவனா காட்சி தருக்கிறாரு. இவர் ஒய்யாரமாக நிற்க ஒரு காரணமும் சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சனி பகவான் பார்த்தீங்கன்னா இறைவனை பிடிப்பதற்காக தான் நேரம் நெருங்கி விட்டதாக அம்பாளிடம் நாளை காலை 7:15 நாளிகை பொழுது ஈசனை பிடிக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்டு கோபம் கொண்டா அம்பாளுமே எப்படியும் ஈஸ்வரனை 7:15 நாளிகை பிடித்து தான் வேலையை ஒழுங்காக செய்ய வேண்டுன்னு நோக்கத்தில் மறுநாள் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனை பிடிக்க சனி பகவான் மெதுவாக வந்தாராம். அப்போது அன்னை தாங்க ஈஸ்வரனை பக்கத்தில் இருந்த அரச மரத்தின் பின்னால் ஒளிந்து கொள்ள சொன்னாராம். ஈஸ்வரனும் அப்படியே செய்திருக்காரு. அங்கு வந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா அம்பாள் அரச மரத்தடியில் நிற்பதை பார்த்து ஈஸ்வரன் எங்கே இருக்கிறாருன்னு கேட்டிருக்காரு. அதனால் அரச மரத்தை பார்த்த வண்ணம் அங்கேயே நின்று விட்டாராம். சனி பகவான் தாங்க சொன்ன 7:15 நாளிகை கழிந்திருக்கு. அங்கிருந்து மெதுவாக நகர ஆரம்பித்திருக்காரு சனி பகவான். அப்போது அன்னை சனி பகவானை பார்த்துதாங்க, என்ன ஈஸ்வரனை பிடிக்க முடியாம தோல்வி அடைந்து திரும்ப செல்கிறாயான்னு கேள்வி கேட்டா. சனி பகவான் பார்த்தீங்கன்னா நான் வந்த வேலை வெற்றியுடன் முடிந்துருக்கு. ஈஸ்வரனே அரச மரத்தின் பின்புறமாக ஒளிந்திருக்க நேர்ந்ததல்லவா, அந்த நேரம்தான் நான் அவரை பிடித்த நேரன்னு ஆணவத்தோடு சொல்லிட்டு சற்று ஒய்யாரமாக இடுப்புல கையில் வைத்து வண்ணம் அம்பாள் முன்னு காய்ச்சலித்திருக்காரு. சனி சொல்வதை கேட்டு கொண்டிருந்த ஈஸ்வரனும் பார்த்தீங்கன்னா அரச மரத்தினுடைய பின்புறத்திலிருந்து கோபத்தோடு வெளிவந்து மகா மந்திர பைரவரை அவதாரம் எடுத்து சனி பகவானை பார்த்தீங்கன்னா 2ஆக கிழித்திருக்காரா. 2ஆக கிழிக்கப்பட்ட சனி பகவானும் சிவபெருமானை நோக்கிதாங்க, ஈஸ்வரா தங்கள் வகுத்து கொடுத்த சட்டப்படி தான் நான் இங்கு வேலை செய்திருக்கேன். நான் இல்லையே பூலோக வாசிகள் பார்த்தீங்கன்னா தங்கள் விரும்பியபடி மிகுந்த ஆணவத்தோடு செயல்படுவாங்க. இதனால் உலகில் பார்த்தீங்கன்னா ஆணவக்காரர்கள் ஆக்கிரமம் செய்பவங்க பெருகி விடுவாங்க. எனவே ஆணவத்தோடு நான் நடந்து கொண்டதற்காக என்னை மன்னித்திடு, மீண்டும் முன்பு போல செயல்பட அருள் புரிய வேண்டுன்னு வேண்டியிருக்காராம். அவர் வேண்டுதலை ஏற்ற சிவபெருமானும் பார்த்தீங்கன்னா 2 கூறனா உடலை ஒன்று சேர்த்து அருள் புரிந்திருக்காரு. இவ்வாறு ஆணவம் நீங்கியதான் சனி பகவான் தாங்க. வணங்கினீங்கன்னா சனி தோஷங்கள் விலகிடுன்னு சொல்லப்படுது. இந்த ஆலயத்தில் சனி பகவானை வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா மகா மந்திர பைரவராக உக்கிரமாக காட்சியளிக்கக்கூடிய ஈஸ்வரனுக்கு 4 வேதங்களையும் சொல்லி அவர் கோபத்தை தணித்த அம்பிகை தாங்க. அம்பாளின் அருள் பார்வையால் கோபம் தணிது மீண்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தில் அந்த சொரூபமாக ஈஸ்வரர் மாறிட்டார். அந்த வேலையில் பார்த்தீங்கன்னா நாரதர் இங்கு வந்திருக்காருங்க. ஈஸ்வரா, நீங்கள் சனி பகவானை 2ஆக கிழித்த பாவத்தால் உங்களை பிடித்து கொண்டதுன்னு சொல்லியிருக்காரு. இனிமேல் நீங்கள் விஸ்வரூபம் எடுக்க இயலாதுன்னு, எனவே நீங்கள் 12 ஜோதி லிங்கங்களை ஒரு சேர தரிசித்து தான் அந்த பாவம் உங்களை விட்டு போகுன்னு கூறினாராம். உடனே பார்த்தீங்கன்னா ஈஸ்வரருமே 12 ஜோதிலிங்க பரமேஸ்வரர்களையுமே இத்தலத்திற்கு வரவழைத்துக்காருங்க. இதனை கண்ட நாரதர் தான் இவர்களில் ஒருவர் இங்கு வந்தாலும் எத்தகைய பாவங்களும் சாபங்களும் பார்த்தீங்கன்னா தோஷங்களும் நீங்கிடும். அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா 12 பேரும் வந்து இறங்கியதால் இது ரொம்பவே
அதிசயமான சோஸ்திரன்னு சொல்லப்படும். 12 ஜோதிலிங்கங்களும் தரிசனம் கொடுத்த புண்ணிய தலம் என்பதால 7 ஜென்மங்களையும் புண்ணிய செய்தவங்களும் மறுபிறவி இல்லாதவங்க தான் இங்கு வந்து தரிசிக்க முடியும்னு நாரதர் சொன்னார். இந்த ஒரு ஆலயத்தில் நீங்கள் செல்ல வேண்டும்னா பெரும் புண்ணியம் சேர்ந்திருக்க வேண்டுங்க. உங்களுக்கு பிறவாத நிலை வேண்டுமா, இந்த ஒரு ஆலயத்தை தரிசித்து வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.